Hello students, welcome to Centum channel. 8th standard social science civics unit 4 book back mark பண்ணலாம் வாங்க. First choose first one க்கு option A. Second one க்கு option A. Third one க்கு option B. Fourth one க்கு option B. Fifth one க்கு option B. ஓகேங்களா? Sixth one ku option A, seventh one ku option B, eighth one ku option B, ninth one ku option D, 10th one option A. Okay, choose. Next, Phillips. First one D right, second one inherent, third one 17th April 1997, fourth one child labor, fifth one 1945. Phillips mark பண்ணிக்குங்க. Next match 2 3 5 1 6 4 2 3 5 1 6 4 match. Next true or false. First one false, second one false, third one true, fourth one false, fifth one true. ஓகேங்களா? false false true false true. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிக் தி அப்ராப்ரியேட் ஆன்சர். இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஃபைண்ட் தி ராங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது ராங்கானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன்ல ஆப்ஷன் சி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் ஒன் ஆர் டூ சென்டென்ஸ். வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? பேஜ் நம்பர் 189. பேஜ் நம்பர் 189ல் அதை இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பேரா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு த ரிலீஜியன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் UDHR. பேஜ் நம்பர் 190. பேஜ் நம்பர் 190ல இங்கே இருக்கு பாருங்க. த யூனிவர்சல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ஹியூமன் ரைட்ஸ். த யூனிவர்சல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஹியூமன் ரைட்ஸ். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி 500 லாங்குவேஜஸ். இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். What does Article 45 of Indian Constitution provided? Page number 193. Page number 193ல அது இங்கே இருக்குது பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதினோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் அப்படின்னு எழுதிட்டு ஆர்டிக்கல் 45 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் இந்த 45 கண்டினியூ பண்ணி அப் டு 6 years இது வரைக்கும். Next, Right About Right to Education Act. Page number 193ல இங்கே இருக்குது பாருங்கள். Right to Education Act கீழே ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஆர்டிக்கல் 21A இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு 14 years இங்கே முடியுது பாருங்கள் மேலே டாப்பில் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு state any 3 legislations passed to safeguard the welfare of women. Page number 194. any 3 கேட்டிருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு 3 எழுதியிருக்கேன். 1 2 3. ஓகேங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷனும் ப்ரொவிஷனும் ரெண்டுமே எழுதுகிறேன் எக்ஸ்ப்ளனேஷனோட. நான் ஃபஸ்ட்டு 3 எடுத்திருக்கேன்.
Next, mention some of the political rights. Page number 191. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். The freedom of expressions. இங்கேருந்து the information இது வரைக்கும். Next, name the 5 primary categories of human rights. Page first point இது எழுதிக்குங்க. The 5 primary categories of human rights. இது எழுதிட்டு அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 191 எடுத்துக்கோங்க. 191ல ஜஸ்ட் இந்த டைட்டில் மட்டும் எழுதிக்கோங்க. சிவில் ரைட்ஸ், political rights, social rights, economic rights, cultural rights. இது just in title மட்டும் எழுதிக்கோங்க. Next, answer following detail. Distinguish between human rights and civil rights. Page number 191ல இருக்கு பாருங்க. Human rights and civil rights கீழே ஒரு டேப்லெட் காலம் இருக்கு பாருங்க. Difference between human rights and civil rights. அந்த டேப்லெட் காலம் அப்படியே ஃபுல்லாக அப் டு இந்த சொசைட்டி வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, describe any 5 basic characteristics of human rights. Page number 190 and 191. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஹெரிட். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு யூனிவர்சலுக்கு இங்கே முடியுது பாருங்கள். நேஷ்னல் பார்டர்ஸ் இது வரைக்கும் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த மெஷர்ஸ் taken by the government to protect the children. Page number 193. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. தேர் ஆர் லாஸ் இன் இந்தியா. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா த சில்ட்ரன் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்குங்க. ஆர்டிக்கல்லேருந்து இதை 14 years இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்குங்க. செகண்ட் ஒன் டைட்டில் எழுதிட்டு அதே மாதிரி எம்ப்ளாய்டு இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதிக்குங்க. தேர்ட் ஒன் டைட்டில் எழுதிட்டு தால ஸ்டார்ட் பண்ணி அப் டு கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் டைட்டில் எழுதிட்டு அப் டு த சில்ட்ரன் இது வரைக்கும் எழுதிக்குங்க. அவ்வளோதான். தேர்ட் டீட்டெயில் முடிஞ்சது இதோட. அடுத்தது, வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன். பேஜ் நம்பர் 193. ஓ, இதை இப்போ மார்க் பண்ணிட்டோமா? சரி, ஓகே. அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.